தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையாக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது. இப்போ முடிந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல. முடிந்ததுன்னா இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஒரு கல்யாணத்தை பண்ணி முடித்தா நம்ம என்ன சொல்லுவோம், நல்லபடியாக முடிச்சுட்டாங்க, பரவாயில்ல நல்லபடியாக முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் பக்கத்தில் நம்ம ரிலேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க எப்படி முடிஞ்சுதுங்க, நல்லபடியாக முடிஞ்சுதான்னு. இப்போ முடிஞ்சதுன்ற வார்த்தை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ வெற்றி இருக்கோ, அதே சமயத்தில் முடியாமல் இருக்கும்போது எவ்வளோ ஒரு துக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவர் எதற்காக நமக்கு எல்லாவற்றும் சிலுவையில் நம்மளோட மரணத்தில் அது எவ்வளோ பாடுகள் பட்டு முடித்தார் என்பதை நம்ம அழகாக வாசிப்போம். இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த 3 வருஷம் ஆண்டவர் அழகாக அந்த நமக்காக பூமியில் மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். அப்போ எதுக்காக வாழ்ந்து காட்டினா, நாமளும் அந்த வழியில் நடக்கணுன்றதுக்காக அழகாக நம்ம வெறும் வார்த்தையால் அல்ல, அவர் அழகாக நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்போ ஆதாம் ஏவாள் மூலிமா நம்மளோட வாழ்க்கையில், மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் வந்தது. அப்போ அந்த பாவம் வந்ததை எப்படி ஆண்டவர் நிவர்த்தி செஞ்சாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர் என்ன பண்ணார்? அவங்க ஒளிந்து கொண்டாங்க இல்லையா? ஒளிந்து கொண்ட போது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணார்? ஒரு ஆடை அடித்து ஒரு உடையை ஏற்படுத்தி தேவன் கொடுத்தார். ஆனால் அவங்கள தற்சமயத்துக்கு ஒரு ஆடை என்ன பண்ணாங்க? ஒரு ஆடையை ஏற்படுத்திக்கினாங்க, இலை உடையை ஏற்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நிரந்தரமான அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ஆட்டை அடித்து ஒரு ஆடையை அவங்களுக்கு என்ன பண்ணார்? அவங்க நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு ஏற்படுத்தினார், ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். அதே போல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன ஏற்படுத்தினார்னா, நுனித்தோல் அந்த உடன்படிக்கை மூலமாக ஒரு இதுவை ஏற்படுத்தினார். அதே போல் மோசே மூலமாக ஒரு உடன்படிக்கை, ஏன்னா என்னன்னா ஜனங்களுக்கும் தேவனுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும். ஏன்னா ஆதாம் ஏவாள் விழுந்ததுனால அவங்க அடிக்கடி தேவனை விட்டு பிரிக்கிறதுனால ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாய், பரிசுத்தவான்கள் மூலமாய் ஒரு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி வராரு. அப்போ மோசே மூலமாக என்ன பண்ணார்னா, ஆசரிப்பு கூடாரத்து மூலம் பலி முறைகளை ஏற்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக பலி செலுத்துங்க சொல்லி அநேக காரியங்களை நம்மளுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் தேவன் அதை மோசே மூலமாக அப்படியே பின்பற்றி வராங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈஸியாக பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, அநேக பலிகளை செலுத்திட்டு அவங்க எளிதாக என்ன பண்ணாங்க, பாவத்துக்கு உடன்பட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி ஜனங்கள், மற்ற மக்கள் பாவம் செய்யும் போது, ராஜாக்கள் பாவம் செய்யும் போது தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணார்? அவர்களோடு பேசி அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை சரிப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கணுன்றதுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், ஏசாயா 9:2 படிங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, ஜனங்க தொடர்ச்சியாக பாவம் செஞ்சுட்டே வராங்க, நம்ம ஒவ்வொரு காரியமாக ஏற்படுத்திகிட்டே வரோம், ஆனால் இதுக்கு ஒரு முடிவு உண்டாகலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு என்ன பண்ணுறாரு? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மீட்பின் திட்டத்தை அங்கே ஏற்படுத்துகிறாரு. ஏசாயா 63:4-5 படிங்க. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆண்டவர் அழகான ஒரு திட்டத்தை ஏற்படுத்துக்காக முன் அறிவித்தின்படியே தீர்க்கதரிசிகள் மூலமாக என்னோட ஜனங்களை மீட்கும் நாட்கள் வந்ததுன்னு சொல்லி அழகாக சொல்கிறார். இப்போ நம்ம கூட சொல்லுவோம், இப்போது ஒரு கடன் வாங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன், அப்போ இது முடிய போகுது, லாஸ்ட் எண்டு மந்த் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? முடிய போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதே சந்தோஷம், அதை விட மேலான சந்தோஷத்தை தேவன் சொன்னார், என் ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல எபிரேயர் 9:22 ரெண்டுமே படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் மரிக்க போறார் என்றதை தீர்க்க தரிசனமா தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்தி என்ன பண்ணாரு? தன்னோட ரத்தத்தில் சிந்த போறான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இப்போ எப்படி சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்த வைத்தானோ, அதே திட்டத்திலேயே ஆண்டவர் சத்ருவை என்ன பண்ணாரு? முறிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை அழகாக ஏற்படுத்தினார். எப்படி சர்ப்பத்தின் வடிவில் பிசாசு ஏவாளை வஞ்சித்தானோ, அதே போல் ஆண்டவர் அதே பெண் மூலியமாகவே ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். அப்போது
அப்போது அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னைக்கு ஆதாம் ஏவாள் அன்னிலேருந்து இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம், அதே போல் நன்மைக்கு தீமைக்கும் அநீதிக்கும் இருளுக்கும் விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிற இந்த சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போயிட்டே இருக்குது. இப்போவும் நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். சரி, மத்தேயு 1:21 படிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. இப்போ இயேசு வந்து ஒரு எப்படி ஆண்டவர் ஏவாள் மூலிமா பாவம் செய்ததோ அதே போல் ஒரு கன்னிமரியின் வயிற்றில் ஆண்டவர் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியினாலே ஒரு உற்பத்தியாகி ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரன் இயேசு என்ற பேருன்னு சொல்லி அழகாக ஒரு திட்டத்தை வகுத்து தன்னுடைய குமாரனை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அவர் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்ன்றது அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? பிசாசுக்கிட்டே சொல்கிறார். நம்ம சொல்ல முடியுமா? ஒரு ஆள்கிட்ட என்கிட்ட என்ன பாவம் இருக்குது சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? நம்மளால் தைரியமாக சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாதவராக என்ன பண்ணார்? நமக்காக இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினார். அப்போது சிலுவையிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து மரியாளுக்கு ஒரு மரியாள் மூலமா தேவன் தன்னையே ஒரு மனுஷனாக பிறந்து 33 வருஷங்கள் அழகாக வளர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவைக்குள்ளே தேவன் போனார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? லாஸ்ட்டு அந்த வார்த்தை என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்ததுன்றார். ஏன்னா என்னோட ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்துச்சு. எதற்காகனா அதாவது பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில் நம்ம வசனங்களை கேட்டோம். அப்போ ஒரு மனுஷனுக்காக ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்காக ஒருவன் மறிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா தேவனுடைய ரத்தம் தான் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். தேவனோடு ஒரு தொடர்பை தேவனை ஏற்படுத்தணும்னு இருக்கா. நித்திய காலமான ஒரு தொடர்பு உண்டாகணுக்காக தான் இயேசு கிறிஸ்து தம்மையே அர்ப்பணித்தார். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் லாஸ்ட்டாக சொல்லும் போது ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்லி முடிக்கிறார். அதே போல் தேவன் வந்து சிலுவையில் அவர் மனுஷனாய் வாழ்ந்த காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எப்படியெல்லாம் வாழ்ந்தார் சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்குறோம். ஒவ்வொரு தினமும் வேதத்தை வாசிக்கிறோம். அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் முடித்தார் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் இப்போ நேரம் இல்லை. பட் ஆண்டவர் என்ன நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்றதை நம்ம நிதானித்து நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறாரு இல்லையா. இப்போ நம்ம குடும்பம்னா நம்ம குடும்பத்தை எப்படி தான் நடத்தணும், நம்ம சபை எப்படி தான் நடத்தணும்னு ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டம், சபைக்கு ஒரு ஓட்டம், அதே சமயத்தில் தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஓட்டத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வச்சுருக்காரு. அந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையோட விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுறவளாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அடிகள் அழகாக சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 12:1. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான போராட்டங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் சிலுவையில் ஒரு முடிவை தேவன் ஏற்படுத்தினார். வியாதிக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். மரணத்திலேருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். சாபத்திலேருந்து நம்ம தேவன் வந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ நமக்கு எல்லா பரிசுத்தவான்களும் ஓடி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? முன்னாடி ஓடி முடிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் ஓடி முடித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவ பாரத்தை நம்ம உதறி தள்ளிட்டு நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணணுமா? பொறுமையோட விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுகளா இருக்கணும். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல? என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்வதான் என்னோட போச்சுன்னு. நம்ம என்ன நினைப்போம்? சரி, நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், பிள்ளைகளை நல்லபடியாக என்ன பண்ண வளர்த்து அந்த பிள்ளைகளை கட்டி ஒவ்வொரு நமக்கு ஒரு லக்கு இருக்கு இல்லையா. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட லக்கு என்னன்னா பிதாவோட சித்தத்தை செய்வது தான் எனக்கு போச்சுன்னுன்றாரு. அதே சமயத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன பண்ணியிருக்க ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொல்லி சபைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்குற அந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி தேவனை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆனால் ஓடுறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏதோ இஷ்டத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு மனுஷன் வேடிக்கை பார்த்துட்டு ஓட முடியுமா? ஓடுனா என்ன பண்ண? லக்கை நோக்கி அடைய முடியாது, இல்லை ஃபஸ்ட் ப்ரைஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடணும். பிலிப்பியர் 4:34 படித்தாச்சு. 1:5 படிங்க. பிலிப்பியர் 1:5. உங்கள் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அதுதான். இப்போ ஆண்டவர் வந்து என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்மளோட கரங்களை நம்ம என்ன பண்ணிக்காரு? அவர் பிடித்திருக்கிறாரு. அந்த என்னைக்கு எதுக்காக தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டார் சொல்லுங்களேன்?
நற்கிரியைகளுக்காக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ இயேசுவை பற்றி 4 பேருக்கு நம்ம சொல்லணும் செகண்ட் பார்ட்டு. ஆனால் நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் ஃபஸ்ட்டு. நம்ம சொல்கிறத விட நம்மளோட வாழ்க்கை தான் அவங்கள பிரதிபலிக்கும். அதனால் நற்கிரியை செய்வதற்காகவே தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஓட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். பிலிப்பியர் 4:14 படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறாரு. எதுக்காக அழைத்திருக்காரு, பந்தய பொருளை நோக்கி நம்ம ஓடுகிறவங்களா இருக்கணும். இப்போ எல்லாரும் இப்போ அதாவது தேவனுடைய வாசல் இடுக்குமும் நெருக்குமான வாசல். அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், முற்படுவார்கள். எல்லாரும் ஆண்டவர் தேடணும்னு விரும்புவாங்க. ஆனால் எல்லாராலும் என்ன பண்ண முடியாது, அந்த ஓட்டத்தை ஓட முடியாது. யாராவது ஒருவரால் தான் என்ன பண்ண முடியும், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன பண்ணணும், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவர்களாக நம்ம ஓடணும். ஏனோ தானு ஓடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நோக்கம் என்னென்ன, தம்பி சொன்னது போல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக ஓடணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாருல்ல, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், ஊழியம் பண்ணோம், அதை பண்ணோம், நிறைய ஊழியங்களை செய்கிறோம் இல்லையா. அதை நம்ம பெருமை பாராட்டி ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இன்னொரு கூட்டம் எதுவுமே செய்யாத மாதிரி நின்று இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவங்க சொல்லும்போது உங்களை நான் அறியேன் என்றார். இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வரங்களை விட கனிகள் உள்ள வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். அவரோட சித்தம், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்ன பண்ணுறது, என்னோட போஜனம் என்றார். அதே போல் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் அவருக்கு பிரியமான ஓட்டம். அப்போ நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னு. அப்போ யாரை பார்த்து சொல்கிறாரு, இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல காரியங்களை செய்து தேவனை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24-25. சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணுமா, ஓடணும். எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, ஓடாமல் ஓடிட்டு நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கூட எவ்வளோ பேர் நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறாங்களான்றது இல்லை. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவன் கூட்டி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா இந்த இன்னும் பிள்ளை மாறும், இந்த வருஷம் இன்னும் கனி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாட்களில் மாதங்கள் நமக்கு விசேஷப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா, லக்கை நோக்கி நம்ம ஓடணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது, ஆண்டவரே நான் லக்கை நோக்கி ஓடணும்ப்பா, என்னென்னா விசுவாசத்தை காத்து கொண்டு வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம ஓடணும். வசனம் தான் நம்மளை என்ன பண்ணோம், கடைசியில் போய் நம்ம நிற்க வைக்கும். அதனால ஏசாயா 52:12 படிங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஓடுங்க ஓடுங்க நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை தனியாக விடல. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போய்கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எந்தெந்த நேரங்களில் தனியாக நீங்கள் உணர்றீங்களோ அந்த நேரத்திலாம் கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். எவ்வளோ நேரங்களில் நம்ம இரவு நேரங்களையோ பல பிரச்சனைகள் நம்ம கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தனிமையை உணர்றோம். ஆனால் தேவன் நம்ம அழும்போது நம்மளோடு கூட சேர்ந்து அழுறாரு, நம்ம சிரிக்கும் போது நம்மளோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. அப்போது தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம கூடவே முன் செல்கிறாரு. அதே சமயத்தில் பின்னாடி நம்மளை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் நம்ம கூடவே நம்ம விட்டு விலகாத தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியவதி பாருப்பாங்க நாங்கள். அதான் தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று ஜனங்கள் என்ன பண்ணுற, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் அநேகர் கிடைக்கல. அநேகர் இயேசு பின்பற்று வராங்க, ஆனால் வர முடியாமல் பல சூழ்நிலையில் அவர்கள் பின்வாங்கி போகிறாங்க. ஆண்டவர் கிருபையாக நம்மளை சபைக்குள்ளே தேவன் நாட்டி வைத்திருக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மளை என்ன பண்ணிக்காரு, நாட்டி வைத்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் இருக்குது. எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, இல்லை எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க, இல்லை என் பிள்ளை பார்த்துக்குன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நமக்காக அவங்களால பேச முடியாது. நம்ம காரியத்துக்காக நாம் தான் என்ன பண்ணோம், ஆண்டவர் சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்குது. அவன் நம்ம கிரியைகளுக்கு தக்க பலனோடு தேவன் என்ன பண்ணுறாரு, போகிறவராக இருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையோடு விசுவாசத்தை காத்து கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம ஓடணும். எல்லாரும் ஓடுறதுக்காக நம்ம ஓடக்கூடாது. எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு நம்ம நிதானிக்கணும். எதற்காக தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, எதற்காக தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, எதற்காக சபையில் வைத்திருக்கிறாரு. அநேக சபைக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க, அநேகர் தெரியாமல் வருகிறவர்களும் இருக்கிறாங்க.
அநேகர் விருப்பமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கிருபையாக நமக்கு விருப்பத்தை கொடுத்து வாய்ப்பு ஏற்படுத்தி நம்ம கொடுத்துருக்கிறாருல, நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவதி பாருங்க. ஆண்டவர் கிருபையாக நம்மளை கொடுத்துருக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்தி கிருபையை நம்ம போக்கடிக்கிறவங்களா இராமல் நம்ம கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையோட லக்கை நோக்கி ஓடுகளா இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ஆண்டவரே நான் லக்கை நோக்கி ஓடணும்ப்பா, நான் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடணும் ஆண்டவரே. ஓடுறது நம்ம என்ன பண்ண பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ மாதம் முழுசும் நம்ம வேலைக்கு போகிறோம் வச்சுங்களேன், சம்பளம் வரலாம் எப்படி இருக்குங்க பாருங்கள். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் கடைசியில் பரிசு பொருள் பெற்றுக்கொள்ளணும்னா அது எவ்வளோ வேதனைன்றதை நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்மளை வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு நம்மளை அழைத்தவர் நேர் வழியில் நம்ம அவர் என்ன பண்ணிக்காரு போயிருக்கிறாரு. அதே போல் நாமும் நேர் வழியில் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி அவர் செய்து சிலுவையில் முடித்தது போல் நம்மளும் பவுல் சொல்லார், நான் ஓட்டத்தை ஓடினேன் முடித்தேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு அழகாக சொல்கிறார்ல. அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும், ஓட்டத்தை நான் போராடினேன் முடித்தேன் என்று சொல்லும்படியாக நம்ம ஓடும்படியாய் நம்ம கண்கள் மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மதிய நேரத்தை உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட நாமம் மகிமைப்படும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா, உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாச ஓட்டத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட லக்கை நோக்கி ஓடும்படியாய் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடும்படி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பலவீனங்கள் ஆண்டவரே, பலவித ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்ற போதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள்ள நீர் மறைத்து கொள்வீராக ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடும்படி எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல தடைகளை மாற்றி போடுங்க, வலது இடதுபுறம் சாயாதபடி நேர் வழியில் நாங்கள் நடக்கும்படி நீதியின் வழியில் நடத்த போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.